இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஈக்குவலைசரை பற்றி மட்டும் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. மிக்சர் மாஸ்டர் கோர்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மெயின் கிளாஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு கிளாஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அவுட்புட்டை கொண்டு வர போகிறீங்க. ஓகேங்களா? இது மிக்சர் க்ளோஸில் நீங்கள் பார்த்தது எல்லாமே என்ன போட்டு எதுக்காக, இன்புட்டு, கெயின், ஸ்ட்ரக்சரு, ஒரு அவுட்புட்டில் ஒரு எஃபெக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம போட்ட மிக்சர் கிளாஸ்லேயே எனக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாஸு. நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக மிஸ்டேக் பண்ணுற மிஸ்டேக்ஸும் இதில் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் மிக்சர் யூஸ் பண்ணுறீங்க. கெயின் எந்த அளவுக்கு வைக்கணும், -6 டெப்த்துலேருந்து +36 டெப்த் வரைக்கும் இருக்குது. ஹை எந்த அளவுக்கு வைக்கணும், ஹை மிட்டு, லோ மிட்டு, லோ. இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் போனது பார்த்தீங்க அப்படின்னா காது குத்தல் ஃபங்க்ஷன் 3 and 4ல் டிஜே உடைய அவுட்புட் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு மைக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னதுனால கார்லெஸ் மைக் மட்டும் ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் போர்ட்டில். ஓகேங்களா? இது வரைக்கும் டிஜேவில் அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கார். ஒரு சாங்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி சூப்பரான அவுட்புட்டில் செமையாக கொடுத்துருந்தாரு. ஆனால் அதே பர்சன் பார்த்தீங்கன்னா மைக்கை நான் கனெக்ட் பண்ணிட்டோடனே விஸ்லிங் வந்துச்சு. அப்படி விஸ்லிங் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த டைமில் எதுவுமே புரியல. 3rd 4th என்ன செட்டிங்ஸ் வச்சுருந்தாரோ அதை அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் போர்ட்டுக்கு. விஸ்லிங் கம்மியாயிடுச்சு, பட் ஆனால் சவுண்டு ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஆனால் அதே பாட்டு போடும்போது நல்லாயிருக்கு. அதை பற்றி தான் ஒரு டீட்டெயில் வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய சர்ச்சஸ்லேயோ இல்லை உங்களுடைய ஃபங்க்ஷன்லேயோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? நான் அதுக்கு கேரண்டி. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஒருத்தவங்க பேசும்போது சரியான சவுண்டை எப்படி எடுக்கிறது, ஓகேங்களா? ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுடைய சவுண்டை எப்படி எடுக்கிறது, இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா அப்படின்னா 80% ஆடியோ பிரச்சனை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டன் ரூல்ஸ். அந்த கோல்டன் ரூல்ஸில் ஒரு ஈக்குவலைசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சவுண்டை எப்பயுமே க்ரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஆல்ரெடி நல்லா இல்லாத ஒரு சவுண்டை சரி பண்ணும். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஈக்குவலைசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சவுண்டு, நல்ல சவுண்டை அது க்ரியேட் பண்ணாது. நல்லா இல்லாத சவுண்டை அது என்ன பண்ணுது அப்படின்னா சரி பண்ணி கொடுக்கும். இதுதான் ஈக்குவலைசர். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைக்கோடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மவுத்தோடைய டிஸ்டன்ஸு. சில பேர் பார்த்திங்கன்னா மைக்கை கீழே வச்சு பேசுவாங்க, சைடில் வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கரெக்டான மைக் டிஸ்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3வது பார்த்தீங்க அப்படின்னா கெயினுடைய லெவல். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஈக்குவலைசர் நல்லா வச்சு கெயினை வைக்கல அப்படின்னா நீங்கள் வச்ச ஈக்குவலைசர் வேஸ்ட்டு தான். அதனால் கெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஈக்குவலைசரை வெளில கொண்டு வரத்துக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஃப்ரீக்வன்சிட்டி மேப்பு. வாய்ஸ் ஃப்ரீக்வன்சிட்டி மேப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த டயக்ராம் விட்டுருங்க. இது ஒரு லைன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. 80 ஹெர்ட்ஸ்லேருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் பேஸ் சவுண்டும், 200லேருந்து 2000 வரைக்கும் மிட்டையும், 4000லேருந்து 12000 வரைக்கும் டெரிபிள் சவுண்டையும் குறிப்பிடுறாங்க. 12K வரைக்கும் வரது பார்த்தீங்க எல்லாமே டெரிபிள் சவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பில் போயிடும். அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ரொம்ப கீழே போயிட்டீங்கன்னா அப்படின்னாலும் ரொம்ப பேஸ் சவுண்டாக இருக்கும். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். அது அங்கே நம்ம யூஸ் ஆகாது. டயக்ராமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் நிறைய ஆப்பில் அப்படி இல்லை அப்படின்னா மிக்சர்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்துருப்பீங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஏற்றும்போது பேஸ் ஏறும், இந்த பக்கம் டெரிபிள் ஏறும். இதே கான்செப்ட் தான். இந்த லோ சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சவுண்டு. மிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், மிட்டு. ஓகேங்களா? வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஸ்னேர் சவுண்டுக்கெலாம் இந்த ஹெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்னஸுக்கும் இசில் முடியக்கூடிய சவுண்ட் எல்லாமே டெரிபிளில் அடங்கும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரி. உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலில் வந்துடுறேன். இப்படி மிக்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா விஸ்லிங்ஸில் தான் போய் முடியும். ஓகேங்களா? ஃபீட்பேக்கில் தான் முடியும். அங்கே நீங்கள் கற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னா நீங்கள் லைனை தனியாக பிரிச்சுருங்க. ஓகேங்களா? கீபோர்டு, கிட்டார் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை தனியாக பிரிச்சுருங்க. மைக் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்கள தனியாக பிரிச்சுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 to 8 வரைக்கும் நீங்கள் மைக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் லைனை எடுத்துன்னு மிக்ஸ் பண்ணாதீங்க நடுவில். சப்போஸ் இல்லை உங்களுக்கு லைன் தான் இம்பார்ட்டன்ட், மியூசிக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டில் கூட வச்சுங்க, 2வது மைக்கை கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் பிரிச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக் ப்ரோ, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லோ தேவைப்படாது, ஹை தான் தேவைப்படும். மியூசிக்னும் போது உங்களுக்கு லோ தேவை, ஹை தேவை, மிட் தேவைப்படாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃப்ரெண்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கெயின் எல்லாத்தையுமே லோவிலே வைங்க ஃபஸ்ட்டு. எல்லா கண்ட்ரோலையும் லோ வச்சுருங்க. ஈக்குவலைசரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆக்ஸ் கண்ட்ரோல், இதை விட்டுருங்க. ஓகேங்களா?
ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஈக்குவலைசர் செக்ஷன் தான். ஸோ அதனால் விட்டுருங்க. பேனை மொத்தம் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொன்னக்கூடிய விஷயம் புரிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கெயின் எல்லாத்தையுமே லோலேயே வச்சுருங்க. ஈக்குவலைசர் எல்லாமே சென்டரில் வச்சுருங்க. ஸோ இது எல்லா ஃபேடையுமே டவுன்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு மைக்கை கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மைக்கோ இல்லை லைனையோ கனெக்ட் பண்ணுங்கள். லைனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெயின் தேவைப்படாது. அதனால் நீங்கள் லைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக கெயினை விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட் லைன் நீங்கள் மைக்கை செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனுடைய இந்த பிஎஃப்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎஃப்எல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர்னு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய மிக்சர் கிளாஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். பிஎஃப்எல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. ஈக்குவலைசிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ மீட்டரில் உங்களுக்கு எல்இடி ஏரியா ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் போர்ட்டில் மைக்கை கனெக்ட் பண்ண போகிறீங்க. எந்த ஈக்குவலைஸுமே நீங்கள் வைக்க போகிறது கிடையாது இப்போ. ஓகேங்களா? ஃபேடர் எல்லாமே டவுனில் இருக்க போது பிஎஃப்எல்லை மட்டும் ஆன் பண்ண போகிறீங்க. க்ரீனுக்கும் எல்லோவுக்கும் பிளிங்க் ஆனால் தப்பு கிடையாது. ரெட்டில் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிஎஃப்எல்ல உங்களுக்கு இந்த வியூ மீட்டரில் ரெட்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு கெயின் வைங்க. கெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னா ஒரு எல்லோ அளவுக்கு இருக்கலாம். ரெட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு அப்படியே நிறுத்திடுங்க. ஓகேங்களா? இது வந்து கார்லெஸ் மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கார்லெஸ் மைக்கு, ஸோ அந்த மாதிரி லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தூக்கும்போதே உங்களுக்கு அவங்க வந்துடும். ஆனால் இந்த ஒயர்டு மைக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வராது. ஏன்னா அதில் ஒரு ஆம்பிளிஃபையர்ன்ற கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து காயில் மூலயமா உங்களுக்கு வாய்ஸை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால அங்கே ஆம்பிளிஃபைலாம் எதுவும் நடக்காது. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கெயின் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு செட்டிங்ஸ் மேலே நான் சொல்கிற விஷயத்தை அப்ளை பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக்சரை. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் ப்ரோ வந்து லைட்டாக தான் வச்சு அதுக்குள்ளே ரெடி எரியுது ப்ரோ, விட்டுருங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நான் ஒயர்டு மைக் யூஸ் பண்ணுறேன், அதில் ரொம்ப குவாலிட்டி கம்மியான மைக்கு, அதனால் வாய்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது ப்ரோ அப்படின்னா இந்த அளவுக்கு வைக்கும்போது வருது, ரெட்டு வருது அப்படின்னா ஓகே, இந்த அளவுக்கு இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய போட்டு ஸோ எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ரென்த் கொடுக்க போகிறீங்க. ஒரு 20% இருக்குது ப்ரோ, அப்போ 20% எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம்னா அந்த தப்பை தான் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த போர்ட்டில் உங்களுக்கு விஸ்லிங் வராது, இந்த போர்ட்லேருந்து விஸ்லிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எந்த போர்ட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த போர்ட்டுக்கான சவுண்டுக்கு மட்டும் நீங்கள் கெயின் வைங்க. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் டாபிக் உள்ள வந்துடுறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேங்களா? 12 o'clockனா இந்த மாதிரி எல்லா போர்ட்டுமே சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் லைவில் மைக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் தேவைப்படாது. நம்ம மைக்குக்கு யூஸ் பண்ணும்போது இந்த லோ தேவைப்படாது. அதனால் இதை விட்டுருங்க. ஓகேங்களா? ப்ரோ நான் பேஸே வைக்கல, லோ ஃப்ரீக்வன்சியே வைக்கல, அப்பயும் எங்களுக்கு லோவில் வந்து கும்முன்னு கேட்குது அப்படின்னா மைனஸில் போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அப்படியே சடனாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சடனாக டிக்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா -2 -4 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பேஸ் சவுண்டு வந்து உங்களுக்கு கும்முன்னு இருக்குது அப்படின்னா -2லேருந்து -4 வரைக்கும் போங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வாய்ஸோடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா டல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிட்டு, ஸ்பீச்சோடைய கிளாரிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா மிட்டு வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிட்டில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிட் இருக்குது அப்படின்னா இந்த அளவுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 0 இது பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, 15% அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது 15னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 2 இங்கே இருக்கும் அப்படின்றத லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா 2லேருந்து 4 சொல்லிட்டாரு, அதனால் வந்து 1 2 3 4 தூக்கி வந்து இங்கே வச்சிடாதீங்க. இந்த ஆஃப் சர்க்கிளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15+ தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு 2+னா இங்கே தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு 2 இல்லைனா 4 இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் வாய்ஸ் கிளாரிட்டிக்காக. ஓகேங்களா? டெரிபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ இதை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் ஃபீட்பேக்கோடைய மெயின் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான். ஓகேங்களா? பேஸ்னாலலாம் இது வரைக்கும் ஃபீட்பேக் வராது. மோஸ்ட்லி மிட்டும் டெரிபிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டல்லாக இருக்குது அப்படின்னா 1லேருந்து 3 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் பர்ஃபெக்ட் வாய்ஸ் ஈக்குவலைசர். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம 3 கொடுத்துருக்கோம். ஸோ இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் வாய்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ பேஸில் ஒரு 5 பாயிண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மிட்டில் ஒரு 4ம் ஹையில் ஒரு 3யும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தின்னான வாய்ஸாக இருக்குது அப்படின்னா பேஸில் 1 போதும். ஓகேங்களா? ரொம்ப நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா கீச்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பேஸ் வந்து 1 பாயிண்ட் கம்மி பண்ணால் போதும். மிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஹை 1 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ அதுவே ஃபீமேலோட வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 1 ப்ளஸ் அதிகம் வச்சுக்கோங்க. ஃபீமேலோட வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேஸ் 1 வச்சுக்கோங்க. ஸோ மிட்டில் ஒரு 3 வச்சுக்கோங்க, ஏன்னா வாய்ஸ் நல்லா இருக்கணும். ஹை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஏற்றி இறக்கி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 99% மிக்சருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். கெயினுடைய செட்டிங்ஸு. ஓகேங்களா? இந்த மைக்கோடைய அவுட்புட் ஃபைனல் ஃபேடர், ஸ்பீக்கருடைய அவுட்புட்டுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ நீங்கள் மைக்கோடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா கெயின் தான்.
ஓகேங்களா? இந்த புரிஞ்சிச்சிங்களா அந்த டிஃப்ரெண்டேஷன் உங்களுக்கு? ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் மைக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கெயின் எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னா 12 ஓ கிளாக்லேருந்து ஒரு 2 ஓ கிளாக் வரைக்கும் வைக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஓ கிளாக்கு ஒரு 2 ஓ கிளாக்னா இது வரைக்கும் வைக்கலாம். கண்டென்சர் மைக் இல்லை கார்லெஸ் மைக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 9 ஓ கிளாக்லேருந்து 11 ஓ கிளாக் கெயினை நிறைய புஷ் பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேங்களா? சரி ப்ரோ, நாங்கள் இதெல்லாம் டோட்டலாக வச்சுட்டு எங்களுக்கு விஸ்லிங் வருது அப்படின்னா நாங்கள் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சிலது கொடுத்துட்டீங்க. ஸோ இது இல்லாமல் எங்களுக்கு முன்ன பின்ன இருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு சிலது கொடுத்துட்டீங்க. ஓகே பிரதர், இப்போ வந்து எல்லாத்தையுமே சென்டராக இருக்கிற மாதிரி பார்க்க சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஓகே, எல்லாமே ஜீரோவில் இருக்குது பிரதர். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இப்போ எதில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் அப்படின்னா பேஸில் 5 மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 7 வந்து பார்த்தீங்கன்னா 4 4 + 3 பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படிங்கும்போது 2 நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். அப்போ எனக்கு விஸ்லிங் வருது அப்படின்னா நீங்கள் கெயினில் 2% கம்மி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய எஃபெக்ட்ஸு, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ப்ரோ எனக்கு எக்ஸ்ட்ரா வைக்கும்போது ஒரு சில இதில் விஸ்லிங் வருது ப்ரோ, ஆனால் நீங்கள் வந்து ஃபீமேல் வாய்ஸுக்கு ஸோ பேஸ் வாய்ஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஒரு 3% வைக்க சொல்லிட்டீங்க. இருக்கிறதுல ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் வாய்ஸுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹை வைக்கும்போது எனக்கு விஸ்லிங் ஃபீட்பேக் வருது ப்ரோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 கம்மி பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபேடரில் எல்லாமே சென்ட்ரல் வைக்க மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் அப்போ பார்த்தீங்கன்னா 0 வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் ஃபேடர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் வைக்க சொல்லி. ஓகேங்களா? ஸோ அப்போ சென்ட்ரல் வைக்கும்போது ஈக்குவலைசரோடைய எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 0ல் இருக்குது. ஓகேங்களா? மைனஸ்லேயும் போகல ப்ளஸ்லேயும் போகல, கரெக்டாக ஒரு வேவ் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லோவில் 5 கம்மி பண்ணிட்டோம். ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஒரு 4ம் ஹையில் ஒரு 3 ஏற்றிருக்கும். எத்தனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கம்மி பண்ணது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ வந்து நம்ம 2 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு விஸ்லிங் வருது அப்படின்னா விஸ்லிங் வருகிற பட்சத்தில் அந்த 2வை எதில் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா கெயினில் கம்மி பண்ணிக்கங்க. நம்ம கால்குலேட் பண்ணது எந்த அளவில் வந்து நிற்கும் அப்படின்னா எல்லாமே சென்டராக 0ல் இருக்க மாதிரி கணக்காயிருக்கும். உங்களுக்கு அதுக்கு தான் சொன்ன ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது விஸ்லிங் ஃபீட்பேக் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் பின்ன உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏற்றி இறக்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கால்குலேட் பண்ணி கெயினை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னுடைய ரெஃபரன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறது இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 99% இருக்கக்கூடிய எல்லா மிக்சருக்குமே இது கம்ஃபர்டபுளாக சூட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோ வந்து ஒரு -3ல் வச்சுக்கோங்க, மிட்டு ஒரு +3ல் வச்சுக்கோங்க, ஹை வந்து ஒரு 2ல் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டிங் சொல்லுவாங்க. ஸோ விஸ்லிங் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வரும் அப்படின்னா மிடில் வரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இதை தவிர்த்து இந்த ஹம்மிங் சவுண்டு மாதிரி வரும், அந்த பேஸ் வைப்ரேஷன் ஆகிட்டே கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னா பேஸை கட் பண்ணுங்கள். வரக்கூடிய விஸ்லிங் எந்த மாதிரி சவுண்டில் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லோவை ஒரு 5யும் ஹையை ஒரு 5 வச்சுருவாங்க. ஸோ நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை எங்கே லிசன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாங்ஸில் லிசன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு MP3 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஹையும் வைக்கும்போது பேஸும் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதையே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க எதுக்கு, மைக்குக்கு. ஸோ அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தக்கூடிய எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா விஸ்லிங்கே ஃபீட்பேக்கே இல்லாமல் ஒரு ஆடியோவை நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதே நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா மைக் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சா வாய்ஸ் எப்படி திக்காகுமா தின் ஆகுமா, ஸோ எந்த அளவில் வைக்கணும், ஸோ எத்தனை இன்ச்சஸ் நீங்கள் வைக்கும்போது கிட்ட வைக்கும்போது பேஸ் வாய்ஸ் வரும். ஸோ அதுவே நீங்கள் மைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இடையே வச்சிங்க அப்படின்னா தின்னாக போகும் வாய்ஸு. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல எப்படி செட்டிங்ஸ் வைக்கிறது அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் இன்னும் டீட்டெயிலாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.